வாட்ஸ்அப் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்னு ஒரு ஆப் நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதில் கேட்லாக் எல்லாமே செட்டப் பண்ணியிருப்போம். நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்போம். ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து அதில் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம அந்த நம்பரில் அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பில் வந்து ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப். இது நார்மல் தாங்க. இப்போ வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் அனுப்பணும். இப்போ ஒரு கொரியர் புக் ஆயிடுச்சு, ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆர்டர் டெலிவரி ஆயிடுச்சு, ரிவ்யூ கொடுங்க, இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதோ ஒரு டூலில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த டூலில் வந்து ஒரு ஏபிஐக்கு ஒரு நம்பரை போட்டு நம்ம மெட்டாவில் வந்து செட்டப் பண்ணி ஒரு மெசேஜ் அனுப்புவோம். அது பேர் தான் வந்து வாட்ஸ்அப் ஏபிஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது வாட்ஸ்அப் ஏபிஐக்கு முன்னாடிலாம் அப்படின்னா ஒரு 1 இயர் பேக் அப்படின்னா வாட்ஸ்அப் ஏபிஐக்கு இருக்க ஒரு நம்பரை நம்ம வாட்ஸ்அப் பிஸ்னஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு 1 இயரில் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் பிஸ்னஸ்க்கு இருக்க அதே நம்பரை நம்ம ஏபிஐயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது பேர் தான் வாட்ஸ்அப் கோஎக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? இப்போ சேம் நம்பரை ரெண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா ஒரு ஆட்டோமேட்டட் மெசேஜ் அனுப்புறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்கோம்னா சேம் நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ எப்படின்னா கஸ்டமர் ஆர்டர் புக் பண்ணால் அந்த ஆர்டர் தான் உங்களுக்கு ரிசீவ் ஆகி அந்த மெசேஜ் வந்து நம்ம சேம் பிஸ்னஸ் நம்பர்லேருந்து போயிடும். கஸ்டமர் அந்த மெசேஜை பார்த்துட்டு நமக்கு வந்து ஒரு ரிப்ளை அனுப்புவாங்க. இந்த மாதிரி அட்ரஸை மாற்றணுங்க, ஓகேங்க, எல்லாமே ரிப்ளை அனுப்புவாங்க. அந்த ரிப்ளைக்கு நான் என்னோட பிஸ்னஸ் ஆப்லேருந்தே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிடுவேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி யூஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா 2 ஆப், இங்கே ஒரு ஆப் இருக்கும், அப்புறம் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் ஆப் 2லேயே ரிப்ளை பண்ணுவோம். ஒரு ஆட்டோமேட்டிக் மெசேஜ் வந்து ஏபிஐ வழியாக வேற ஒரு நம்பர்லேருந்து போகும். அந்த நம்பரில் ஏ நம்பர்னு வச்சுக்கோங்க, ஏல ஒரு மெசேஜ் போயிட்டுருக்கோம், இங்கே வந்து பியில் நம்ம பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருப்போம். ஏல வந்து ஒரு மெசேஜ் போனதுக்கப்புறம் நம்ம போயிட்டு நம்ம வந்து அந்த டூலில் வந்து நம்ம ரிப்ளை அனுப்பிச்சிட்ருக்கணும். அந்த டூலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் விட்டோம்னா நிறைய ரிப்ளைஸ் வேஸ்ட் ஆயிரும், ஃபீட்பேக்ஸ் வேஸ்ட் ஆயிரும், எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஆனால் வந்து இப்போ வந்து ஒரே நம்பர் அப்படிங்கிறப்போ வந்துட்டு நமக்கு அந்த பிரச்சனைலாம் இருக்காதுங்க. டேரெக்டாக உங்கள் பிஸ்னஸில் வந்து ரிப்ளை வரும், நீங்கள் டேரெக்டாக அங்கேயே பேசிட்டு வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? இது இப்போ தான் வாட்ஸ்அப் கோஎக்ஸிஸ்டன்ஸுங்க.